வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். நான் சத்யதேவ் ரோஷன் பேசுறேன். இன்னைக்கு ஒரு ஆற்றல் வாய்ந்த அற்புதமான முத்திரையை நம்ம பார்க்க போறோம். இந்த முத்திரைக்கு பேரு சிவசக்தி முத்திரை. இந்த முத்திரையை நம்ம பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை ஒரு அற்புதமான வாழ்க்கையை அமைஞ்சுக்க முடியும். இந்த முத்திரையை பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பத்தி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பொதுவா நமக்குள்ள பாத்தீங்கன்னா மிகப்பெரிய திறமை வாய்ந்த மனிதர்களோட பதிவுகள்லாம் நமக்குள்ள பதிஞ்சிருக்கும். நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சித்தராக இருந்திருக்கலாம், மிகப்பெரிய ஒரு அரசராக இருந்திருக்கலாம், மிகப்பெரிய பணக்காரனாகவும் ஒரு சித்த வைத்தியராகவும் மிகப்பெரிய வியாபாரியாகவும் அந்த மாதிரி திறமை வாய்ந்த விஞ்ஞானியாகவும் நம்மளோட முன்னோர்கள் இருந்திருப்பாங்க. கண்டிப்பா ஒவ்வொரு மனிதனோட முன்னோர்களும் மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த மனிதர்களா இருந்திருப்பாங்க. நிறைய முன்னோர்கள் அந்த மாதிரி சக்தி வாய்ந்த மனிதர்களா வாழ்ந்திருப்பாங்க. அவங்களோட பதிவுகள்லாம் டிஎன்ஏ மூலியமா நமக்குள்ள பதிவாயிருக்கும். சரிங்களா? அவங்கள பத்தியான எல்லா முன்னோர்களோட பதிவுகளும் நமக்குள்ள இருந்து அதெல்லாம் நம்ம வெளிப்படுத்தினோம்னா, நமக்குள்ள இருந்து அந்த திறமைகளை அவங்களோட பதிவுகளை வெளிப்படுத்தினோம்னா நம்ம வாழ்க்கையை அற்புதமா மாத்திக்கலாம். ஏன்னா நம்மளையே ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள மாட்டிட்டு இருக்கோம். நம்மளால இவ்வளவுதான் செய்ய முடியும், இவ்வளவு சக்தி தான் நமக்கு இருக்குன்னு சொல்லி நம்மளே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நமக்குள்ள மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மனிதர்களோட பதிவுகள்லாம் நமக்குள்ள இருக்கு. அதையெல்லாம் தோண்டி எடுக்கிறதுக்கு கூடிய ஒரு முத்திரை தான் இந்த சிவசக்தி முத்திரை. இந்த முத்திரையை நீங்க பயன்படுத்தும் போது நமக்குள்ள இருக்கிற அற்புதமான பதிவுகள் திறமைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வரக்கூடிய சக்தி வாய்ந்த முத்திரை தான். இந்த முத்திரையை நாங்க நிறைய பயன்படுத்தி இருக்கிறோம். ஆரம்ப கட்டத்துல எல்லாம் இந்த முத்திரையை நான் ரெகுலரா பயிற்சி பண்ணுவேன். சரிங்களா? அதனால எனக்குள்ள இருந்த நிறைய திறமைகள் எல்லாம் வெளிப்பட்டிருக்கு. நாங்க அண்டர் எஸ்டிமேட் நம்மளே பண்ணிட்டு இருப்போம்ல, உங்களை பத்தியான தவறான எண்ணங்கள்லாம் சீக்கிரமா உடைஞ்சு உங்களால எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கொண்டு உங்களுக்கே தெரியாம நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள இருந்து திறமைகள்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும் இந்த முத்திரையை பயிற்சி செய்யும் போது. சரிங்களா? இப்ப இந்த முத்திரையை இன்னும் டீப்பா பார்க்கணும்னா சயின்டிபிக்கா நமக்குள்ள என்ன நடக்கும் இந்த முத்திரையை பயன்படுத்தும் போதுன்னா, ரெண்டு விதமான தன்மைகள் நமக்குள்ள இருக்கும். ஒண்ணு, இடது பக்க மூளை யூஸ் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா லாஜிக்கல் பிரெயின் சொல்லுவாங்க. வலது பக்க மூளை யூஸ் பண்றவங்கள எக்ஸ்ட்ராடினரியா திங்க் பண்ணுவாங்க. அதாவது நார்மல் பீப்புள் மாதிரி திங்க் பண்ணாம நம்மளால எதையும் செஞ்சுக்க முடியும், புதிய விஷயங்களை எல்லாம் கண்டுபிடிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வலது பக்க மூளையை அதிகமா யூஸ் பண்றவங்க தான். நம்ம இந்த காலத்துல பயன்படுத்துற விஞ்ஞான கருவிகளாகட்டும் எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டது, புதிய விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா வலது பக்க மூளை நல்லபடியா யூஸ் பண்ற மனிதர்களால தான் கண்டுபிடிக்க முடியும். இடது பக்க மூளைக்காரங்க அதிகமா அந்த மூளை யூஸ் பண்றவங்க என்ன மாதிரியான இதுல இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு கண்ணால பார்க்கறது, ஏற்கனவே கேட்டது, நடந்த விஷயங்கள், அனுபவத்துல இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் அவங்க ஒத்துக்குவாங்க. புதிய விஷயங்களை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அந்த காலத்துல எல்லாம் இங்கிருந்து நடக்கிறத இன்னொரு இடத்துல இருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஃப்ளைட்ல பறக்கலாம்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்ச விஞ்ஞானிகளை எல்லாம் ஒரு பைத்தியகாரங்களாகவும் முட்டாள்களாகவும் பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. அதுக்கப்புறம் நிறைய கண்டுபிடிப்புகள் வர தான் இதெல்லாம் சாத்தியம்னு சொல்லி மக்கள் மனதில் தோன்ற ஆரம்பிச்சுது. அது மாதிரி இந்த மாதிரி வலது பக்க மூளை யூஸ் பண்ணோம்னா தான் நமக்கு புதிய சிந்தனைகள், நடைமுறையில இல்லாத விஷயங்களை எல்லாம் நம்மளால யோசிக்க முடியும், அதை பத்தியான அறிவுகளை வளர்த்துக்க முடியும். சிந்தனையெல்லாம் கொண்டு வரணும்னா நமக்கு வலது பக்க மூளை நல்லா இயங்கணும். அதே மாதிரி இடது பக்க மூளைக்காரங்களுக்கு என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா, அவங்களால செயல் செய்ய முடியும். செயல்னாலே உங்களுக்கு இடது பக்க மூளை தான் ஃபர்ஸ்டா வரும். ஏன்னா வலது பக்க மூளைக்காரங்க அந்த பக்க மூளையுமே அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்கள பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருப்பாங்க. அவங்கனால அதிகமா திங்க் பண்ண முடியும், புதிய விஷயங்களை எல்லாம் யோசிச்சு கண்டுபிடிக்க முடியும். ஆனா அதுல செயல்ல கொண்டு வரணும் அப்படின்னா அந்த போராட்ட குணம்லாம் உங்களுக்கு இருக்காது, தைரியம்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. அதனால வலது பக்க மூளை மட்டுமே யூஸ் பண்ணாலும் பத்தாது, இடது பக்க மூளையும் யூஸ் பண்ணலாம். இடது பக்க மூளையோட மைனஸ் என்னன்னா, அவங்களால புதிய விஷயங்களை கற்பனை பண்ண முடியாது. அவங்களால அவங்களோட தகுதி என்னவோ அதை நல்லா பயன்படுத்திக்க முடியும். அவ்வளவுதான் அந்த இடது பக்க மூளையை அதிகமா பயன்படுத்தினவங்களுக்கு. ஆனா இடது பக்க மூளைக்காரங்க அவங்களோட தகுதியை நல்லா முழுமையா பயன்படுத்துவாங்க. செயல் வடிவில் கொண்டு வரக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது தான் இடது பக்க மூளையோடது, லாஜிக்கல் பிரெயின். நடைமுறையில எப்படி அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிற அறிவு இடது பக்க மூளை யூஸ் பண்ணவங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இப்ப வலது பக்கமும் இடது பக்கமும் சரிசமமா இயங்குச்சுன்னா தான் ஒரு மனிதன் அற்புதமான வாழ்க்கையை, சக்சஸ்ஃபுல் லைஃபை இருக்க முடியும். போராட்ட குணமும் நல்ல அறிவும் அதே மாதிரி தொடர்ந்து விடாப்பிடியான ஒரு வைராக்கியம் இருக்கணும். அப்படி இருந்து அறிவையும் பயன்படுத்தி புதுமையான விஷயங்களையும் அது கொண்டு வர்ற மனிதனா சக்சஸ்ஃபுல் மனிதனா ஆக முடியும். எல்லாத்துக்குமே இந்த வலது பக்க மூலையும் இடது பக்க மூலையும் சரிசமமா இயங்காது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்க மூளை தான் அதிகமா பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அதனாலதான் அவங்களுக்கு வாழ்க்கையில துன்பம் வரும். இடது பக்க மூளைக்காரங்க கூட அதை இதையும் பயன்படுத்தி
ஜெயிச்சிருவாங்க அவங்களுக்கு உள்ள திறமைகளை வெளிப்படுத்தி. ஆனால் அந்த வலது பக்க மூலக்காரங்க தான் ரொம்ப பாவம். நிறைய திறமைகள் இருந்தாலும் அதை வெளிப்படுத்த முடியாமல், சூழ்நிலையோட போராட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதனால நீங்கள் உங்களோட மூச்சு பயிற்சி, நாங்கள் ஏற்கனவே அந்த பதிவு போட்டிருந்தோம். மூச்சு அந்தந்த நாளுக்குரிய தன்மையில் நம்ம காலையில் எந்திரிக்கும் போது மூச்சை மாற்றிக்கணும். அது பண்ணிங்கனாலே 2 பக்க மூளையும் நல்லபடியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதோட லிங்க்கும் கொடுக்குறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் இடது கை பழக்கம் உள்ளவங்க வலது கையை யூஸ் பண்ணுங்க. வலது கை பழக்கம் இருக்கிறவங்க இடது கையிலையும் நிறைய வேலைகள் செஞ்சீங்கன்னா, அதாவது இடது கையை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வலது பக்க மூளை ஆக்டிவேட் ஆகும், வலது கை யூஸ் பண்ணிங்கன்னா இடது பக்க மூளை ஆக்டிவேட். அதனால் 2 கையுமே நீங்கள் முழுக்க பயன்படுத்துங்க. இடது கை பழக்கம் உள்ளவங்க வலது கை நிறைய யூஸ் பண்ணுங்க. அதில் இருக்கிற அந்த கையை யூஸ் பண்ணி நிறைய செயல்களை செய்யுங்க. அதே மாதிரி வலது கை பழக்கம் உள்ளவங்க இடது கையால் நிறைய வேலைகள் எல்லாம் செஞ்சு பழகுங்க. 2 பக்கம் மூளையும் ஆக்டிவேட் பண்ணுறது நல்லா ஆச்சுன்னா மிட் பிரெயினுங்கிறது ஆக்டிவேட் ஆகும். 2 பக்க மூளையும் சரிசமமாக இயங்குச்சுன்னா மிட் பிரெயினை கூட நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். மிட் பிரெயினு எக்ஸ்ட்ரானரியாக நம்மளும் அதீதமான ஒரு சக்தி கொடுக்கக்கூடியது மிட் பிரெயின். அது நம்ம ஆக்டிவேட் பண்ணோம்னா 2 கையிலையும் அட் அ டைமில் செய்யக்கூடிய வேலைகள்லாம் நிறைய செய்யுங்க. சரிங்களா? இதெல்லாம் டெக்னிக்கலாக நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த முத்திரை பயன்படுத்தும் போது, இந்த சிவசக்தி முத்திரையும் பயன்படுத்தினீங்கன்னா இந்த 2 பக்க மூளையும் ஆக்டிவேட் ஆகும், மிட் பிரெயினும் ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? அப்போ நீங்கள் இதோட இந்த பயிற்சியோட சேர்த்து நான் சொன்ன மாதிரி வலது கையில் வேலை வலது கை பழக்கம் உள்ளவங்க இடது கையிலையும் வேலை செய்யுங்க, இடது கை பழக்கம் உள்ளவங்க வலது கை வேலை செஞ்சு இந்த முத்திரையும் பயன்படுத்தினீங்கன்னா உங்களோட ஆற்றல் நிறைய வெளிப்படும். உங்களோட முன்னோர்களோட ஆற்றலும் உங்களோட மூளையோட செயல்திறனும் அதிகரிக்கும். சரி, இப்போ இந்த முத்திரையை எப்படி பயிற்சி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த முத்திரையை 2 கையிலும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு முத்திரை. சரிங்களா? இப்போ இந்த முத்திரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 கையில் பார்த்தீங்கன்னா ஆள்காட்டி விரலும் பெருவிரலையும் இப்படி இணைச்சிக்கணும். இணைச்சிட்டு 2 கையும் கொண்டு 2 கைக்குள்ள இப்படி வச்சுக்கணும். சரிங்களா? அதாவது ஆள்காட்டி விரலையும் பெருவிரலையும் ஒரு கைக்குள்ள இன்னொரு கை இப்படி வச்சு இப்படி முடிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி மூடிட்டு 2 கையில் இருக்கிற நடுவிரலை இணைச்சிக்கணும், 2 கையில் இருக்கிற மோதிர விரலை இணைச்சிக்கணும், 2 கையில் இருக்கிற சுண்டு விரலை இணைச்சிக்கணும். இவ்வளோதான். இப்படி இருக்கும். சென்ட்ரல் இப்படி இருக்கும். சரிங்களா? ரொம்ப சிம்பிள். கொண்டு வர்றோம். 2 கையில் இருக்கிற அந்த 3 விரலை இணைச்சிக்கிறோம். சரிங்களா? ஆள்காட்டி விரலையும் பெருவிரலையும் 2 கையில் இருக்கிறத ஒன்றுக்குள்ள ஒன்று இப்படி திணிச்சு வச்சுக்கிறோம். சரிங்களா? மறுபடியும் காட்டுறேன். இந்த 2 விரலை இப்படி இணைச்சு உள்ளுக்குள்ள வச்சுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் நெஞ்சுக்கு நேராக வச்சுக்கோங்க. இந்த முத்திரை இப்படி வச்சுக்கோங்க. இது 5 நிமிடத்திலிருந்து 15 நிமிடம் வரைக்கும் செய்யலாம். இந்த முத்திரையை நீங்கள் காலையில் நேரத்தில் மட்டும் பண்ணுங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணலாம், இல்லாட்டி இந்த 7 மணிக்குள்ளே பண்ணிடுங்க. சூரிய உதயம் ஆனதுக்கப்புறம் 7 மணிக்குள்ளே மட்டும் பண்ணுங்க. ஈவினிங் டைமில் இந்த முத்திரை பண்ணக்கூடாது. காலையில் மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு முத்திரை. வேறு சமயத்துலலாம் இந்த முத்திரை பயிற்சி பண்ணாதீங்க. சரிங்களா? இந்த சமயத்தில் பண்ணிங்கன்னா தான் முழுக்க உங்களுக்கு ஆற்றல் கிடைக்கும். நிறைய முத்திரைகளை பற்றி நாங்கள் வீடியோஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு எந்த முத்திரை பொருத்தமாக இருக்கோ அந்த முத்திரையை செய்யுங்க. இது ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி எங்கள் சேனல். நிறைய பதிவுகளை நாங்கள் போட்டுக்கிட்டே வருவோம். அதில் எதை தேர்ந்தெடுக்கணுமோ அது உங்களோட விருப்பம் தான். நிறைய பதிவுகள் நாங்கள் போடுவோம். முத்திரைகள்லேருந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் போட்டே வருவோம். நீங்கள் உங்களுக்கு எந்த விஷயங்கள் பொருத்தமாக இருக்கோ, உங்களோட சூழ்நிலைக்கு எது பொருத்தமாக இருக்கோ அந்த இதை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு நீங்கள் பயிற்சி செய்யலாம். சரிங்களா? இந்த பயிற்சியை நீங்கள் செஞ்சு நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்.